ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 70வது தலைப்பு. புராணம். பல வரலாறுகளிடை தொடர்ச்சி. இது இராமாயணத்தில் இல்லை, அதனால் ஏதோ அத்தைப்பாட்டி கதை என்று நினைப்பது தப்பு. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் குணத்தை நன்றாக ஆழ்ந்து அனுபவித்து பார்த்தால் அவர் இந்த 3 பிராயஷ்சித்தங்களை பண்ணிக்கொண்டுதான் இருப்பார். அப்படி பண்ணினால்தான் அவர் ராமர். ஆகையால் ஏதோ காரணத்தால் இராமாயணத்தில் விட்டுப்போன இந்த விஷயத்தை சொல்கிற ஸ்தல புராணங்கள்தான் அவருடைய மனோபாவத்துக்கும் சரித்திரத்துக்கும் காண்டக்டுக்கும் பூர்த்தியை தருகின்றன என்ற தெளிவு உண்டாகிறது. லோகத்தையெல்லாம் ஹிம்சித்து வந்தவனும் ஜெகன்மாதாவான சீதையையே கெட்ட எண்ணத்தோடு மாறுவேஷத்தில் வந்து நீச்சமாக திருடிக்கொண்டு போனவனுமான ஒருத்தனை சம்ஹாரம் பண்ணி அதனால் சமஸ்த ஜீவராசிகளும் சந்தோஷமடைந்து அவரை கொண்டாடும் சமயத்தில் அப்படிப்பட்ட சத்ருவிடத்தில் இருந்த 3 பெருமைகளை நினைத்து அவனை கொன்றதற்காக தம்மீதே 3 தோஷங்களை சுமத்தி கொண்டு பிராயஷ்சித்தம் பண்ணிக்கொண்டதாக ஸ்ரீராமனை சொல்வதுதான் அவருடைய உத்தம ஸ்வபாவத்தையே ஒரு தூக்கி பிரகாசிக்க பண்ணுவதாக இருக்கிறது. லிங்க பிரதிஷ்டை பண்ணினது ஹரிஹர அபேதத்துக்கு ஒத்தாசை செய்கிறது. இந்த 3 ஸ்தல புராணங்களுக்குள் ஒன்றுக்கொன்று முரண்பாடு, கான்ட்ரடிக்ஷன், ஒன்றில் சொன்னதையே இன்னொன்றில் திருப்பிச் சொல்வது, டூப்ளிகேட் பண்ணுவது என்பதெல்லாம் இல்லை. ராமேஸ்வர புராணத்தில் பிரம்மஹத்தி நீங்கினதை மட்டுமே சொல்லியிருக்கிறது. மற்ற 2 தோஷங்கள் அங்கே போனதாகச் சொல்லவில்லை. அங்கே இருந்து அப்படியே சமுத்திரக்கரை ஓரமாகவே வடக்காக போயிருப்பார் போலே இருக்கிறது. அங்கே வேதாரண்யத்தில் வீரஹத்தி போக லிங்க பிரதிஷ்டை செய்திருக்கிறார். வேதாரண்ய ஸ்தல புராணத்திலும் வீரஹத்தி மட்டும் நிவிருத்தியானதைத்தான் சொல்லியிருக்கிறது. இங்கேயும் பிரம்மஹத்தி போனதாக சொல்லியிருந்தால் தப்பு என்னலாம். அப்படி இல்லை. அப்புறம் உள்நாட்டு பக்கமாக இன்டீரியருக்கு போய் பட்டீஸ்வரத்தில் 3வது ராமலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சாயாஹத்தியை நிவிருத்தி செய்து கொண்டிருக்க வேண்டும். பட்டீஸ்வரம் ஸ்தலபுராணத்திலும் இந்த ஒரு தோஷத்தைத்தான் சொல்லியிருக்கிறது. அதாவது இந்த 3 க்ஷேத்திரங்களில் ஒவ்வொன்றிலும் ஒரு தோஷத்தையே, அதுவும் மற்றதில் விட்டுப்போன ஒன்றையே சொல்லி அதற்கு கான்கிரீட் எவிடன்ஸாக, கண்ணுக்கு தெரியும் சாட்சியமாக ஒவ்வொரு கோவிலிலும் ராமலிங்கம் என்று பேருள்ள ஒரு லிங்கத்தை காட்டியிருக்கிறது. ஒரே நிஜமான கதையின் இழைதான் 3 ஸ்தல புராணங்கள் வழியாகவும் போய் பூர்த்தியாகிறது. இந்த 3ம் ஒன்றுக்கொன்று சுமார் 100-150 மைல் தள்ளியுள்ள ஊர்கள். ரயிலும் பிளேனும் இல்லாத காலத்தில் அது 1000-1500 மைலுக்கு சமானம். ஆகவே இவ்வளவு தள்ளியுள்ள ஊர்களுக்கிடையே ஒரே கதையின் விவரங்கள் பொருத்தமாக அமைந்திருக்கின்றன என்றால் ஸ்தல புராணங்கள் நிஜம்தான் என்றுதானே ஏற்படுகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.